அதாவது இம்சைவாணி பாடின பாட்டு தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இயேசுதான் பிடிக்கும் அப்படின்னா அங்க போய் பாடுங்க. யாருமே உங்களை ஐயப்பசாமி கோயிலுக்கு வாமா வாமா அப்படின்னு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கலையே. அது எப்படிமா இம்சைவாணி? உங்களோட கடவுள் இயேசுனா மட்டும் உங்களுக்கு அப்படியே வசத்தி, எங்க கடவுள் ஐயப்பனா மட்டும் உங்களுக்கு இலக்காரமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா வேற விஷயமே கிடையாதா பேசுறதுக்கு? அது எப்படி கார்த்திகை மாசத்துல கரெக்டா உங்க பாட்டு ட்ரெண்ட் ஆகணும், மக்கள் எல்லாரும் உங்களை பத்தி பேசணும். இந்த பொழப்பெல்லாம் பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். பெண்கள் சபரிமலைக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. எதுவுமே தெரியாம நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கண்டிப்பா வச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்காம அறவேக்காடுத்தனமா இம்சவாணி ஏமா எல்லாத்தையும் இம்ச பண்ணிட்டு இருக்க? பெண்களுக்காக நான் போராடுவேன், பெண்களுக்காக நான் உரிமை குரல் கொடுப்பேன் அப்படின்னு பெண்ணியம் பேசிட்டு பெண்களுக்கு உரிமை குரல் கொடுக்கணும் அப்படின்னா நாட்டுல பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுக்காக உரிமை குரல் கொடுத்து முன்ன வாங்க. அதை விட்டுட்டு இப்படி ஐயப்பசாமி பேரை சொல்லி நீங்க பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம போயிடுவீங்க.